நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹாரூனுக்கு வழங்கி வந்த ஆதரவை 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொண்டதை தொடர்ந்து புதிய மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்கான பெரும்பான்மை தங்களிடம் உள்ளதாக மாநில தேசிய முன்னணி அறிவித்துள்ளது. கொள்கை வேறுபாடுகளை கடந்து எதிர்க்கட்சியான பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஒரு நிலையான ஆட்சியை வழங்க தயாராக இருப்பதாக தேசிய முன்னணி மாநில தலைமை தெரிவித்துள்ளது. இது ஓர் இக்கட்டான நிலை என்றும் இந்த நேரத்தில் மக்கள் நலனே முக்கியம் என்றும் மாநில தேசிய முன்னணி அறிக்கை வாயிலாக கூறியது. நெகிரி செம்பிலானில் 36 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்க 19 இடங்கள் தேவையாகும். அப்படி பார்த்தால் 14 இடங்கள் கொண்டுள்ள தேசிய முன்னணியும் 5 தொகுதிகளை வைத்துள்ள பரிகத்தா நேஷனலும் 19 இடங்களுடன் புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நடந்தால் மாநில அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ ஜமாலுடின் அலியாஸ் புதிய மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. இந்நிலையில் இத்தகைய குழப்பம் நிலவினாலும் நெகிரி செம்பிலானில் திடீர் தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். என்றாலும் இது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் நெகிரி செம்பிலான் சமஸ்தானபதிக்கும் மாநில சட்டமன்ற நடைமுறைகளுக்குமே உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து கூட்டரசு அளவிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஆலோசிக்க தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ ஹமட் ஜைட் அமிடி விரைவில் பிரதமரை சந்திக்க உள்ளார். மலேசிய கினி ஊடகத்தின் மூத்த செய்தியாளர் ஒருவரின் இல்லத்தில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். நேற்று மதியம் ஸ்லாங்கோர் ஸ்ரீ சர்டாங்கில் உள்ள செய்தியாளர் நந்தகுமாரின் வீட்டுக்கு சென்ற 2 போலீசார் சுமார் 45 நிமிடங்கள் சோதனையில் ஈடுபட்டதை மலேசிய கினி உறுதிப்படுத்தியது. வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு முறை குறித்த கட்டுரை தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. அமைச்சரவையின் ரகசிய ஆவணங்கள் அங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் சோதனையில் எந்த பொருட்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை. சாட்சி என்ற அடிப்படையில் நந்தகுமாரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. இதே விவகாரம் தொடர்பில் மலேசிய கினி நிறுவனரும் இயக்குநருமான பிரமேஷ் சந்திரனிடம் கடந்த வாரம் வாக்குமூலம் பதிவாகியுள்ளது. இந்த நடவடிக்கையை ஊடகவியலாளர்களை மிரட்டும் செயல் என மலேசிய கினி நிர்வாகம் கண்டித்திருக்கிறது. இதற்கிடையில் மலேசிய தேசிய பத்திரிகையாளர் சங்கமான NUJM இத்தகைய செயல்கள் ஊடக சுதந்திரத்தை சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறது. இதுகுறித்து மனிதவள அமைச்சு அளித்த புகாரின் பேரில் விசாரணை தொடர்கிறது. செய்தியாளர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க அரசாங்கம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. சுங்கைப்பட்டாணியில் தனது கர்ப்பிணி மனைவியை தாக்கி கருச்சிதைவை ஏற்படுத்திய ஆடவர் ஒருவருக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் குற்ற பின்னணியை கிடா போலீசார் தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். அம்பாங்கன் ஹைட்ஸில் தனது தற்போதைய மனைவியை அவ்வாடவர் கொடூரமாக தாக்கியதில் அம்மாதுவுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் விசாரணையில் இந்த 43 வயது நபர் ஏற்கனவே ஜொஹோரில் தனது முன்னாள் மனைவியை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தாக்கியதும் அதன் விளைவாக அந்த பெண் கோமா நிலைக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் 12 வார கரு கலைந்ததோடு முகத்திலும் உடலிலும் காயமடைந்த மனைவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தேவையான மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து ரோஸ்மைனி அப்துல் ராஹூப் எனும் அவ்வாடவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர் ஏற்கனவே ஜொஹோரில் முன்னாள் மனைவியை தாக்கி கோமா நிலைக்கு கொண்டு சென்ற குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். எனினும் மேல்முறையீடு மீதான தீர்ப்பு வரும் வரை அத்தண்டனையின் அமலாக்கம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கடந்த சனிக்கிழமை வாஷிங்டனில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மீது அமெரிக்க மத்திய அதிகாரிகள் முறைப்படி குற்றம் சாட்டியுள்ளனர்.
கலிபோர்னியாவைச் சேர்ந்த 31 வயது கோல் தாமஸ் ஆலன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல முயன்றது உள்ளிட்ட 3 முக்கிய குற்றச்சாட்டுகளின் கீழ் திங்களன்று கூட்டரசு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த தாக்குதலை நடத்துவதற்காகவே கலிபோர்னியாவிலிருந்து ஆலன் திட்டமிட்டு வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹோட்டலின் படிக்கட்டுகள் வழியாக பாதுகாப்பு வளையத்தை தாண்டி துப்பாக்கிகள் மற்றும் கத்திகளுடன் அவர் விருந்து அரங்கை நோக்கி ஓடியது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு ஆலன் தனது குடும்பத்தினருக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். அதில் தன்னை ஒரு கூட்டரசு தோழமை கொலையாளி என குறிப்பிட்டுள்ளதோடு தனது அரசியல் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலின் போது அதிபர் டிரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸ் ஆகியோர் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆலனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. Big India Shopping Festival and Foodie Macha Viral Food Festival Sramban Prima opposite of Sramban Railway Station 30 ஏப்ரல் தொடங்கி 3 மே வரை ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் சேல்ஸ் பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட்ஸ். Sramban Prima opposite of Sramban Railway Station. Big sale, big discount. திரண்டு வாருங்கள். இந்தியா மும்பையில் நடந்த துயரமான சம்பவம் ஒன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 நச்சுணவு பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். விருந்தினர்கள், உறவினர்கள் வருகையோடு கணவன், மனைவி, 2 பெண் பிள்ளைகள் என 4 அடங்கிய குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து பிரியாணி உணவு உட்கொண்டனர். அதன் பின்னர் இரவு நேரத்தில் குமட்டி பழம் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த நாள் அதிகாலை வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் பலவீனம் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்பட்டதால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி 4 உயிரிழந்தனர். பிரியாணி சாப்பிட்ட மற்றவர்கள் பாதிக்கப்படாத நிலையில் குமட்டி பழமே விஷமடைந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதாவது பழத்தின் தோற்றத்தை மேம்படுத்தவோ அல்லது நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்கவோ அதில் தீங்கான பொருட்கள் ஊசி மூலம் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் மரணத்திற்கான உண்மை காரணம் தடயவியல் அறிக்கைகள் மூலம் உறுதி செய்யப்படும் வரை எந்த முடிவினையும் எடுக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தா அருகே திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட ரயில் விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பக்காசி நகரின் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது அதிவேகமாக வந்த அர்கோ புரோமோ அங்க்ரேக் எனும் தொலைதூர ரயில் பின்புறமாக மோதியது. இதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு சுமார் 81 பேர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பயணிகள் ரயிலில் இருந்தவர்கள் ஆவர். இன்னொரு ரயிலில் இருந்து 240 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பெண்களுக்கான ரயிலின் பின்பக்க பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்ததில் பல பயணிகள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்துக்கு சற்று முன்பாக லெவல் கிராசிங் எனப்படும் தண்டவாளத்தை கடக்கும் இடத்தில் பயணிகள் ரயில் மீது ஒரு டாக்ஸி மோதியதால் ரயில் தண்டவாளத்திலேயே நின்றுவிட்டதாகவும் இதனால் அவ்வழியே வந்த ரயில் அதனை மோதியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து ரயில்வே நிர்வாகம் மன்னிப்பு கோரியுள்ளதுடன் உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்வதால் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு.
AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச் சீட்டு. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.